வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி வீடியோவில் டீ டைம் ஸ்நாக்ஸாக வெறும் 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி மரவள்ளி கிழங்கை வச்சு உங்களுக்கு நான் கட்லெட் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மரவள்ளி கிழங்குல மேலே இருக்க அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு அந்த மண் தூசியெல்லாம் இருக்கும், அதிலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. 3 விசில் வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1/2 கப்புங்கிறது டீஸ்பூன் கணக்கு பார்த்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கரலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம். இப்போ சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கரலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாசனையெல்லாம் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து வேறொரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ குக்கரில் 3 விசில் வந்துருச்சு. கிழங்கும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வடித்தாச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடித்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிறலாம். கடலை மாவு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்ந்த மசாலாத்தூள், அரிசி மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். உப்பு தேவையான அளவு, ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். சின்ன பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக வேண்டாம். சின்ன பசங்க சாப்பிட்றப்ப அந்த பச்சை மிளகாய் ரொம்ப கடிபட்டுச்சுன்னா அவங்களால சாப்பிட முடியாது. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கையால் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா பிணைஞ்சாச்சு. கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமையே வரும். கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உருட்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ கட்லெட் ஷேப்புக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறலாம். இருக்கிற மாவுகளையும் கட்லெட் ஷேப்புக்கு ஒவ்வொன்றா செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா அதிகமாகவே எண்ணெய் பிடிக்காது. நம்ம சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ ஒவ்வொரு கட்லெட்டாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சீசனில் பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ மீதம் இருக்க கட்லெட்டையும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிழங்கு கிடைக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். வெறும் 10 நிமிஷத்தில் சிம்பிளாக பண்ணக்கூடிய டீ டைம் ஸ்நாக்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாஸோடு வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட் எதுவுமே பண்ணவும் மாட்டேங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு வீடியோ சந்திக்கிறேன். பாய். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.